இந்தியாவினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, அவங்களுக்கு கூட நின்று உதவி செய்யக்கூடிய நபர்கள், இவங்களை களையறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த இடத்துல சீமான் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்ட உடனே, சீனாவோட தான் நம்ம அச்சுறுத்துது போறது இல்ல, ஏன்னா அவன் பெரிய நாடு, ராணுவத்துல வலிமையா இருக்கான், இவன் உங்க மகன், நீங்க பெத்து போட்ட பிள்ளை, பாகிஸ்தான் சின்ன நாடு, மிரட்டுறீங்க. இங்க மனிதர்களை கொஞ்சம் குவித்தது சீனாவா பாகிஸ்தானா? நம்முடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய அமைதி வந்த பிறகு அதை சீர்குலைப்பதற்காகவும் நம்மிடையே மத மோதல்களையும் ஏற்படுத்துவதற்கு ஆயத்த நடவடிக்கை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே பாகிஸ்தான் தான். நேரடியாக சீனாவின் மீது கை வைக்க வேண்டியதானே? கை வைக்க மாட்டீங்க. காரணம் என்ன? சீனா பெரிய நாடு, ஆனா பாகிஸ்தான் குட்டி நாடு, நீங்க பெத்து போட்ட பிள்ளை, அதனால அவங்க மேல நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. சும்மா பகீர்னு இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு, நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறது தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேல இருக்கிற கோபம் அல்லது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். நீ ஆர்டிகல் 370 நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ள வருவீங்க, தொழில் தொடங்குவீங்க, இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள். இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். திருமாவளவர்கள் என்ன சொல்றாருன்னா, கனிம வளத்தை திருடாமல் இருப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சுட்டுட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்போ பயங்கரவாதிகள் ஹீரோ. இதே வார்த்தை இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். யார் தெரியுமா? இதே பாகிஸ்தானுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்றார். அவர் சொல்ற வார்த்தை, அந்த காஷ்மீர்ல துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் ஒருவேளை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா கூட இருக்கலாம். இந்த வார்த்தை தானே சார் நீங்களும் சொல்றீங்க? உங்களுக்கும் அப்போ பாகிஸ்தானுடைய துணை பிரதமருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களை ஹீரோவா காண்பிக்கிறீங்க நீங்க. கனிம வளத்தை திருடுவதற்கு தடையாக அவங்க அதை தடுத்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க செய்யறது தவறே கிடையாது அப்படின்னு சொல்ற இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக மாறி நிற்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுடைய ஸ்பீச் தான் இங்கே மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும்.